Hello everyone. Today நம்ம psychrometric based problem தான் பார்க்க போறோம். First problem read out பண்ணிடலாம். 40 meter cube of air at 35 degrees Celsius, 50% relative humidity is cooled to 25 degrees Celsius tribal temperature. Maintaining its specific humidity is constant. Determine relative humidity of cooled air and heat removed from air. இது find out பண்ண சொல்றாங்க. So first volume கொடுத்திருக்காங்க 40 meter cube of air அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா volume. And then 35 degrees Celsius tribal temperature and 50% of relative humidity அப்படிங்கிறது 0.1 is equal to 25 degrees Celsius tribal temperature 0.2. இதுல வந்து specific humidity வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி RH ஓட கூல்ட் ஏர் கேட்கறாங்க, தட் இஸ் ∅2 அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிமூவ் கேட்கறாங்க. ஓகே, ஸோ இது எப்படி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைக்ரோமெட்ரிக் சார்ட்ல ஃபர்ஸ்ட் 35 டிகிரி செல்சியஸ் அண்ட் 50% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணி அதை 0.1 எடுத்துக்கணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வேல்யூ அண்ட் ஹெச்ஓட வேல்யூ நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்துல ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, அதுல அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு அதாவது 25 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சரும் 0.2 மீட்டர் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணணும். அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் H2 ஓட வேல்யூ எடுத்துக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த சார்ட் எடுத்துக்கலாம். இந்த சார்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம 35 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 35 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சர். அண்ட் தென் இந்த 35 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சரும் 50% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மார்க் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைக்ரோமெட்ரிக்காட்ட ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 40%, இது வந்து 50%. ஸோ இந்த லைன் தான் வந்து நமக்கு 35 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சர். இதுவும் இந்த 50% ரிலேட்டிவ் மீட்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் இதை ஒன்று எடுத்துக்கிறோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வேல்யூ தட் இஸ் 0.017 கொஞ்சம் அதிகமா இருக்குது, 0.019 கம்மியா இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியோட வேல்யூ. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா 0.0178 கிலோகிராம் பர் கிலோகிராம் ஆஃப் ட்ரை ஏர். அடுத்தது இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம். ஸோ இந்த லைனும் இந்த 25 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சரும் மீட் ஆகிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 25 டிகிரி செல்சியஸ் ட்ரைபல் டெம்பரேச்சர். இந்த லைனும் இந்த ஹரிசாண்டல் லைன் மீட் ஆகிற பாயிண்ட் இதை வந்து 0.2. ஸோ இந்த 0.2ஓட என்தால்வி வேல்யூ பார்த்தீங்கன்னா 70 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டா 70.5 kg எடுத்திருக்கேன். அப்போ அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேல்யூ இது வந்து 100%, இது வந்து 90 விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அதோட வேல்யூ 88 எடுத்திருக்கோம். 88% இது வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அட் 0.2. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல H1 வேல்யூ நம்ம எடுக்கணும். H1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 விட கொஞ்சம் அதிகமா இருக்குது. நான் 80.5 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது 35 டிகிரி செல்சியஸ், இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மீட்டர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு 80.5 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ இந்த வேல்யூவை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஒமேகா 1 பார்த்தீங்கன்னா 0.0178, H1 80.5, ∅2 வேல்யூ 88%. ஓகே, இதைத்தான் நான் எழுதியிருக்கேன். $35 degrees Celsius tribal temperature and 50% of relative humidity is 0.1. Corresponding omega 1 value 0.0178 kilogram per kilogram of dry air. H1 value 80.5 kilojoule per kilogram. And then 25 degrees Celsius H2 value 70.5, ∅2 value 88%. இதுதான் வந்து ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய டேட்டா. அடுத்தது என்ன பண்றோம்னா நம்ம MA ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றோம்னா ட்ரைபல் டெம்பரேச்சர் அட் 0.1க்கு சேச்சுரேஷன் ப்ரெஷர் வந்து ஸ்டீம் டேபிள்ல இருந்து எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூ 0.0563 பார். அண்ட் தென் நம்ம அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஒரு ஃபார்முலா இருக்கு. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டு P(P) by P(Vs). இப்போ இந்த PV ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றோம். PVS ஓட வேல்யூ 0.0563 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு PV is equal to 0.281 bar. ஓகே, இது வந்து வேப்பர் பிரஷர். இப்போ ட்ரை ஏரோட பிரஷர் ஈக்குவல் டு என்ன, டோட்டல் பிரஷர் மைனஸ் வேப்பர் பிரஷர். டோட்டல் பிரஷர் பார்த்தீங்கன்னா 1.013 மைனஸ் 0.02815 போடும்போது நம்மளுக்கு ட்ரை ஏரோட பிரஷர் கிடைச்சிரும். இப்போ
இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். PAVS equal to MA into R into TA. இதுல இருந்து MA கால்குலேட் பண்றோம். MA equal to PAVA by R into TA. P ஓட வேல்யூ நம்மளுக்கு 1.013 minus 0.02815 into 10 power 5 into VA ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 40 மீட்டர் கியூப் கிவன்ல கொடுத்திருக்காங்க. and then R ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 287 into இது கான்ஸ்டன்ட் into டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, அது கெல்வின்ல மாத்திரங்க plus 273 ஆட் பண்ணிருக்கோம். so MA ஓட வேல்யூ 44.57 kg. இப்போ amount of heat removed is equal to MA into H1 minus H2. MA ஓட வேல்யூ 44.57 into H1 ஓட வேல்யூ 80.5 minus H2 ஓட வேல்யூ 70.5. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது amount of heat removed is equal to 445.7 kJ கிடைக்கும். ஓகே, இதுல சைக்ரோமெட்ரிக் சார்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும், ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.